வாழ்வியல வந்து இந்த உணவு வந்து முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு. முந்திலாம் வந்து அந்த மூலிகையை வச்சு தான் நம்ம சாப்பிட்டு பழகி உடம்பு வந்து நல்லா திடகாத்தமா இருக்கும். இப்போ ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்டு அதே நேரத்தில இதெல்லாம் இல்லைன்னா சில பேர் இந்த கோழி சாப்பிடணும்னா நான் செத்துருவேன். அசைவம் இல்லைன்னா முடியாது நான் செத்துருவேன் சத்தியமா. நீங்கள் என்ன சைவம்லாம் எடுக்க சொல்கிறீங்க எனக்கு வேணாம் அந்த மாதிரி சிவனே வேணாம் நான் இப்படியும் இருக்காங்க. இந்த சாப்பாடு எந்த அளவுக்கு அவசியம் நினைக்கிறீங்க ஒரு மனுஷனுக்கு? அடிப்படை இந்த உணவு ஒரு மனிதன் குணங்கள் மாறுறதுக்கும் ஒரு குணங்கள் மாற்றத்துக்கும் தேவை உணவு. அதான் நம்ம முன்னோர்கள் ஞானிகள் மகான்கள்லாம் என்ன சொன்னாங்க, அடிப்படை சோத்துல கை வச்சாங்க. அடிவில் அதான் சும்மா சொன்னேன், சிவ தீட்சிலே முதல் தீட்சி சைவ தீட்சி. அது ஒரு குருக்களே ஒரு தீட்சி எடுக்கிறப்ப முதல் தீட்சி எடுக்கிறப்பவே அவருக்கு முதல் தீட்சியே சைவ தீட்சி. ஓகே, இந்த சைவத்தில் 2 வகையாக இருக்குது. இன்றைக்கி இது கொஞ்சம் புதுமையாக இருக்கா உங்களுக்கு. ஒரு மேலோட்டமாக சொல்கிறேன் உங்களுக்கு நான் சைவத்தை. இப்போ பொதுவாக சைவம் நம்ம உணவை தான் சைவம்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி, இந்த அடிப்படை சைவம் ஏன் முதல்ல உணவை பற்றி சொன்னாங்கன்னா, இந்த சைவ உணவு காய்கறிகள் தான் சைவ உணவு. காய்கறிகள் சைவ உணவு பேர் காய்கறிகளை. காய்கறிகள் என்ன இருக்குது? குளோரோஃபில். என்ன இருக்குது? இலையில பச்சை இலையில என்ன இருக்குது? குளோரோஃபில் தான். ஓகே, குளோரோஃபில் நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவை தெரியுதுன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு சயின்டிஃபிக்காக மிக ஒரு வெட்டு காயத்தை ஆறத்துக்கே அந்த குளோரோஃபில் ரொம்ப முக்கியம். அவ்வளோ ஈஸியாக செல்ஸ் டெவலப் பண்ணுற ஒரு விஷயம். ஓகே, அது ஒரு வகை இருக்கு. காய்கறி சாப்பிட்றப்ப நம்ம உடம்புல எலக்ட்ரான் அதிகமாக இருக்குமா, அசிட்டிக் அதிகமாக இருக்குமா? அசிட்டிக்கும் எலக்ட்ரானும் நோய் வர காரணம் எதனால? அதிகமான அசிட்டிக். பொதுவாக என்ன சொன்னாங்க, டூ ஹை அசிட்டிக், டாக்ஸிட்டு அசிட்டிட்டு பல அசிட் வரும். டாக்ஸிட் அதிகம் போனாலே நமக்கு முட்டி வலி, முட்டி தேய்மானம், உடம்பு வலி, உடம்புல தோல் சீக்கு, வியாதி, குஷ்ட நோய் எல்லாமே எதனால? அசிட்டிக்னால. எலக்ட்ரானு அதுதான் சொல்லுவாங்க, காய்கறி எடுங்க. எலக்ட்ரானு தன்மையாக வச்சுக்கோங்க, ரத்தம் புனிதமாக இருக்கும், சுத்தமாக இருக்கும், தன்மையாக இருக்கும். அதுதான் எலக்ட்ரான். ஸோ ஒரு மனிதன் உடம்பு அதிகபட்சமாக எலக்ட்ரான் சிஸ்டம் இருக்கப்ப அவங்ககிட்ட அமைதி சாந்தமும் நிலவும். ஏன்னா அவன் ரத்தம் உஷ்ணம் தன்மையோடு இருக்கும், அதிகரிக்காது, குரோதமாக இருக்காது, விரித்தனமாக இருக்காது. அவன் உணவை சைவம் எடுக்க அவன் ரத்தம் மாறுறதுல கொஞ்சம் கொஞ்சமாக. அது ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல வருஷம் பிடிக்கும். ஏன்னா எத்தனோ வருஷம் இருக்கும், நீங்கள் கண்டதும் சாப்பிட்டீங்க. அப்போ அந்த மிருகத்தனமான ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்கும், குரோதங்கள் இருக்கும். அதான் மிருகத்தனம் சொன்னேன், அக்ரெசிவ். ஆனால் எலக்ட்ரான் சைவம் நீங்கள் எடுக்க முதல்ல கஷ்டப்படுவீங்க, உங்களுக்கு அதே கோவம்லாம் வந்துட்டு இருக்கோம். அது ஒரு 10, 15, 20 வருஷம் போக போக நீங்கள் ஒரு தன்மைக்கு மாறிடுங்க. உங்கள் மனதை நீங்கள் வற்புறுத்தி கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா உணவு என்ன பண்ணுது, உஷ்ணத்தை கலப்புது. ஒரு அதிகமான உரப்பு எடுத்தால் உஷ்ணம் அதிகமாகிடுச்சோம். இறைச்சி கோழிலாம் எடுக்கிறப்ப அசிட்டிக் ஆகுது, உடம்புல டைஜஷன் பிரச்சனை உண்டாக்கும், குடலுக்கு பாதிப்பு உண்டாக்குங்க, ரத்தம் அழுத்தம் உண்டாகும், ரத்தம் அழுக்காகும். அப்போ ரத்தம் அழுக்கான பிராணன் மூச்சு காற்று எப்படி இருக்கும்? கார்பன் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதிகமாக ஆக்சிஜன் யூஸ் பண்ணுறீங்க. ஒரு காய்கறி சாப்பிட்றதுக்கும் ஒரு இறைச்சி சாப்பிட்றதுக்கு அதிகமாக சக்தி எதுக்கு உபயோகப்படுத்துங்க? இறைச்சிக்கு. ஏன்? அப்போ உங்களை ஆக்சிஜன் உங்கள் பிராண பொருள் இருக்குல்ல, நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க. ஒரு பொருளை அதிகமாக யூஸ் பண்ணுறப்ப அதில் என்ன வெளியாகும்? கார்பன் வெளியாகும். ஒரு மோட்டர் அதிக நேரம் ஓடுனா சூடு ஏற என்ன ஆகுது? கார்பன் உண்டாயிரும். ஒரு காலத்தில் அந்த கார்பன் என்ன பண்ணிடும்? அந்த சுத்தரை இதெல்லாம் வீணாக்கிறோம், மெஷினே வீணாக்கிறோம். அப்போ அடிப்படை மெஷினுக்கு எப்படி இருக்கு? அப்போ நம்ம உடம்புல அதிக பிராணசக்தி யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு கார்பன் வெளியாகும். உதாரணத்துக்கு நீங்கள் இறைச்சி கோழி சாப்பிட்டுட்டீங்க, சாப்பிட்ட பிறகு அது ஜீரண சக்தி உண்டாக்கி அது வரத்துக்கு டைம் எடுக்கும். உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கும்? மந்த நிலையாக இருக்கும், எரிச்சிட்டு தான் இருக்கும். சார் யாராச்சும் பேசினா போய் தூங்க சொல்லும், சோம்பில் கொரட்டை அடிச்சு தூங்க சொல்லும். அப்போ உடம்பு என்ன உண்டாயிடுச்சு? கார்பன் உண்டாயிடுச்சு. சுறுசுறுப்பு இருக்காது. ஏன்னா கார்பன் அடக்க ஆரம்பிக்க என்ஜின் மோட்டர் முக்க ஆரம்பிச்சிருச்சு வேலை செய்ய. இந்த மாதிரி காலப்போக்கில் செய்ய என்ன ஆகும்? இதய நோய், ரத்த அழுத்தம், கிட்னி ஃபெயிலியர். இதுக்கு மூல காரணம் எது? உணவு. பிராணன் மூவ் பண்ண முடியாது, கார்பன் உள்ளுக்கு சேர ஏன்னா அதிகமாக ஆக்சிஜன் யூஸ் பண்ணனால ஃபாஸ் பண்ணி அது என்ன ஒரு கரிமலை வாயு சொல்லுவாங்க, கார்பன் டை ஆக்சைடா. உடம்புல வெளியாவதா இல்லையா? அதான் சில பேர் பாருங்க, ஏப்பம் வரப்ப பக்கத்தில் இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நீங்கள் கேட்டுங்க, ஒருத்தன் ஏப்பம் விட்டானா அவன் பக்கத்தில் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அவன் கார்பனை உங்கள் மூளையை மங்க வச்சிடும், நோய் உண்டாக்கிறோம், நம்ம சுவாசத்தில் எடுத்தோம். ஆமாம், அதனால தான் சொல்லுங்க மரத்து அடியில் போய் உட்காராதுங்க சொல்கிறாங்க. ஐயா, இரவு நேரத்தில் மரம் என்ன விளையாக்குது? கார்பன் டை ஆக்சைடை விளையாக்குது. அதனால சில பேர் மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க. கேட்டால் பேய் அடிச்சு சொல்லுவாங்க அந்த காலத்தில்.
வேப்ப மரத்தை பண்ணா பேய் அடிச்சிச்சு, புளிய மரத்தில் என்ன பேய் அடிச்சு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? பேயே அடிக்கலை, எதுவும் அடிக்கலை. அவங்க சொன்ன பேய் என்ன கேட்டிங்களா? இந்த இதான் கரிமலை வாயு. அந்த மரமும் அதே மாதிரி தான் வெளியாக்குது. கரிமலை வாயு காலையிலேருந்து யூஸ் பண்ணி கார்பன் ஆக்சைடும் அதிகமாக வெளியாக்குற நேரம் தான் ராத்திரி. அப்போ அந்த மரத்தில் உட்காந்திங்களா உங்களை யாரும் மயக்கப்பட்டு விடுவீங்க, சுயநலம் ஆகிடுவீங்க. கேட்டால் பேய் அடிச்சு சொல்லுவாங்க. அதை திருப்பி சாப்பிட்டு அடியில் அடி கொடுத்தோம், ரத்தத்தில் அட்டி கொடுத்தோம், சுளிர்னு இருக்குல்ல, அந்த அக்யூஸ் ரத்தம் வேகம் முடியல, திருப்பி அலர்ட் ஆகிட்டாங்க. கேட்டால் ஐயா வந்து பேய் ஓட்டிட்டாரு, பேர் வாங்கிட்டாங்க. சரி, இது ஒரு சயின்டிஃபிக்காக, இது சயின்டிஃபிக் உண்மை தான். அப்போ எல்லாமே அறிவு தெளிவுனால தான் நம்ம இதெல்லாம் சிக்கிக்கிட்டு உட்காந்துருக்கோம். இப்போ தெளிவோட யோசிச்சு பாருங்கள், ஏன் சொன்னாங்க அந்த காலத்தில் புளிய மரத்துடைய, ஏன் வேப்ப மரத்துக்கு போக கூட சொன்னாங்க, ஏன் முருங்கை மரம் வீட்டுக்கு நடக்கூடாது சொன்னாங்க. அதில் பல கதை சொல்லுவாங்க, மோகினி வந்து உட்காந்துருக்கோம், இது உட்காந்துருக்கோம், அதை உட்காந்துருக்குன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முருங்கை மரம் ராத்திரி நேரத்தில் பிள்ளைங்க அங்கே அப்படி சொல்லுன்னு சொன்னால் பிள்ளைங்க போய்ட்டு மேலே ஏறி ஆடுங்க. அந்த காலத்து பிள்ளைங்களாம் அதுக்கு விளையாட்டு பேர் ஒன்றும் இல்லை, ஃபோன்லாம் கிடையாது. இந்த மரம் செடி மேலாம் ஏறிக்கிட்டு ஆடுங்க. அப்போ முருங்கை மரத்து மேலே என்ன ஆகும்? முருங்கை எல்லாம் தெரிஞ்சுன்னா சும்மா கொஞ்சம் தான் பட்டாரம் உடச்சிடும், கீழே தெரிஞ்சுக்கிட்டு விடுங்க. அதுக்கு பயம் விட்டதுக்காக செஞ்சாங்க ஒரு வேலையை. ஏன்னா அந்த முருங்கை மரம் அதிகம் இரும்பு சக்தி கொடுக்குற தன்மை, மூலிகை மரம் அது. ஸோ ஒரு குடும்பத்துக்கு அது ரொம்ப அவசியம். இவன் பேர் ஏறி உடச்சிட்டானா போச்சு அந்த மரம். ஆமாம், அதனால தான் அப்படி சொன்னாங்க, வீட்டு மண்ணுக்கு முருங்கை மரம் நடாதுங்க. சொன்ன காரணம் இதுதான். பின்புறமாக தண்ணி ஒதுக்கி போகாமல் செய்யுங்க. மருத்துவ ராத்திரி உட்காந்து போய் அடிச்சிடும், அங்கே போகாதா இதை போகாதா இப்படியே சொல்லி சொல்லி பயத்தை பதிய வச்சிட்டாங்க, தவிர தெளிவுபடுத்தலை. அந்த காலம் முடிஞ்ச பிறகு அதை தெளிவுபடுத்த கிடையாது. ஆனால் இப்போ நம்ம சமுதாயத்தில் இருக்க தெளிவு வேற. நிறைய விஞ்ஞானபூர்வமாக எல்லாம் வந்துருச்சு. ஃபிங்கர் டிப்ஸில் ஃபோன்லாம் இருக்குது. நிறைய சயின்டிஃபிக்காக தட்டி பார்க்கலாம் நிறைய விஷயத்த. நம்ம கடவுள் இருக்கிற 2 பட்சம், அதுக்கு முன்னால் விஞ்ஞானபூர்வமாக போனாலே ஒரு பல விஷயத்துக்கு கேள்விக்கு பதில் கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம மூட நம்பிக்கை இந்த மாதிரி இருக்க அவசியம் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் இருந்தோம், எங்கள் பரம்பரை எங்கள் தாத்தா பாட்டி காலங்காலமாக செஞ்சாங்க, நான் செஞ்சுதான். ஏன் செஞ்சாங்க அது தெரியாது எனக்கு. செஞ்சாங்க, நான் செய்கிறேன். நான் செய்யாட்டி என்னை பலி எடுத்துடும், என் செய்யாட்டி என் குடும்பம் கஷ்டம் வந்துடும். தெய்வ வழிபாடு மனிதனை கஷ்டப்படுத்துக்கா, மனிதன் சந்தோஷமாக்கிதுக்கா? சந்தோஷப்படு. மனிதன் தான் நான் கொடுத்தா நீ சிரிக்கிற, கொடுக்கலையா இன்றைக்கி என்னை திட்டுவேன், கரைஞ்சி கொட்டுவேன். அன்றைக்குள்ளே நன்றியை மறந்துடுவோம். இன்றைக்கி நான் கொடுக்க சொன்னாலும் என் மேலே என்னையே திருப்பிடுவேன், பல குறைக்க சொல்லுவீங்க. கடவுள் அதா நீ கொடுத்தாலும் கொடுக்கறதையும் அவருக்கு தேவையில்லை. ஏன்னா எல்லாமாகவே இருக்கிறாரு. உனக்குள்ளே இருப்பதுன்னு அவன் தான். இங்கே என்ன நீ தனியாக கடவுள் கொடுக்குற? நீ கடவுள் கொடுக்குறது என்ன தெரியுமா? இன்னொரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் உதவி செய்வது. அதான் கடவுள் தன்மைன்றீங்களா? ஆமாம், அதான் கருணை வடிவம். அதான் இறைவன் என்ன சொல்லிட்டாங்க, அன்பு கருணை தான் சொன்னாங்க. இறைவனுக்கு என்ன கொடுத்தாங்க, அவரை வடிவம் என்னன்னு கொடுத்தாங்க, அவருக்கு அன்பு கருணை இதுதானே கொடுத்தாங்க. வேற வடிவம் கொடுக்கலையே. கடவுளோட தன்மை நம்ம இந்து மதத்திலேயே நம்ம வேத சாஸ்திரம் என்ன சொல்லுது, ஆகமா என்ன சொல்லுது, அன்பே சிவம் தானே. வள்ளலார் என்ன சொல்றாரு, அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. அது கருணையா இருக்கா? அருள் பெருஞ்சோதி எப்படி இருக்கட்டால் கருணையா இருக்கா? அப்போ இன்னும் என்னங்க சொல்லணும்? முன்னோர்கள் நம்ம ஞானிகள் சொன்னது, இறைவன் எப்படி கருணையா இருக்காரு, சரியா இருக்கு சொல்ல, படமா இருக்கு சொல்ல, எழுத்தாக இருக்கு சொல்ல. இறைவன் எப்படி கேட்டால் தன்மையை கருணை தன்மையா இருக்கிறாரு, அன்பு தன்மையா இருக்காரு. அதான் அன்பே சிவம் கருணை அருள் ஜோதி. அப்போ நம்ம இறை வழிபாட்டு அதான் சொன்ன பள்ளிக்கூடம், அங்கே இந்த போதனை அங்கே கற்றுக் கொடுக்கணும். இது வந்து கோவில்லையும் நடக்கணும், பள்ளிக்கூடத்திலும் நடக்கணும், எல்லா இடத்துலையும் எங்கே ஒன்றும் நடக்கலாம், தப்பு கிடையாது. உன்னை அறிவதுக்கு உனக்கு ஏது நேரம் காலம்.